வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் விஷாரத் உத்ராத்தில் துருவசாமினி நாட்டக்கில் இருக்கிற சரித்திர சித்திரனில் 2வது சரித்திர சித்திரன் பார்க்க போகிறோம். 1வது 3வதும் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. 2வது சரித்திர சித்திரன் ராமகுப்த். ராமகுப்த் சம்ராட் சமுத்திரகுப்து கா படா பேட்டா ஹே. இது நமக்கு புரியும் இல்லையா? ராமகுப்துங்கிறவர் சமுத்திரகுப்தினுடைய மூத்த மகன். படா பேட்டா ஹே, பெரிய, அதாவது இப்போ மூத்த மகன். रामगुप्त अयोग्य शासक एवं दुर्बल चरित्र का व्यक्ति है. ராமகுப்து அயோக்கிய, யோக்கியன்னு எல்லா குணங்களும் நிறைந்தவன், யோக்கியமானவன். அயோக்கிய, அந்த ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்களே இல்லை, ஒரு ராஜாவாக ஆவதற்கான குணங்களும் இல்லை. அயோக்கிய சாசக், ஒரு யோக்கியமற்ற, ஒரு திறமையற்ற ஒரு சாசகாக, அதாவது ஆட்சியாளனாகவும், துர்பல் சரித்திரக்கா व्यक्ति है, ஒரு வீக்கு கேரக்டர் இருக்கக்கூடிய, வீக்னஸ் நிறைய இருக்கக்கூடிய கேரக்டர் உடைய ஒரு மனிதன், வியக்தி. உஸ்கா யஹி ரூப் ஆதியந்த் திகாய் படுத்தா ஹே. இதே வடிவம் தான், இதே நிலைமையில தான் இருக்கான். அவன் சுத்தமாக மாறவே இல்லை. ஆதி அந்த், ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் இதே மாதிரி தான் அவன் காணப்படுகிறான். உஸ்கே சம்முக் ஜோ விக்கட் பரிஸ்திதியாं கடி होती हैं, उसके अनुकूल उसमें बुद्धि और शक्ति नहीं है. ஸோ உஸ்கே சம்முக்கு, அவன் முன்னால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு முன்னால் ஜோ விக்கட்டு ஸ்திதியா, ஒரு வித்தியாசமான, விபரீதமான, கஷ்டமான ஸ்திதியா, நிலைமைகள் கடி ஹோத்திக முன் வந்து நிற்குதோ, அந்த சமயம் அதை சமாளிக்கிற மாதிரி, உஸ்கே அனுகூல், அதுக்கு தகுந்தாற் போல, அதை சமாளிப்பதற்கு ஏற்றாற் போல புத்தியோ சக்தியோ அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. रामगुप्त सम्राट समुद्रगुप्त का ज्येष्ठ पुत्र है और भारत के एक बड़े भूभाग का शासक है. ஏற்கனவே பெரிய பையன்னு சொன்னாங்க, இப்போது மூத்த பையன். இதில் ஜேஷ்டனா மூத்த பையன். ராமகுப்து சம்ராட்டா சமுத்திரகுப்தின் மூத்த பையனாக இருக்கிறான். அதே சமயம் பாரதத்தின் ஒரு படே பூபாகுக்கா, சமுத்திரகுப்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நிலப்பகுதிக்கு ஆட்சியாளராக அவன் இருக்கிறான். அப்பாவால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு இவன் அயோக்கியன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. திறமை அற்றவன் இவன். पिता के द्वारा राज्याधिकारी न माने जाने पर भी वह कपट एवं प्रवंचना द्वारा शासक हो जाता है. பிதா கே துவாரா, தன் தந்தையின் மூலமாக ராஜ்யாதிகாரி, இவனை ராஜ்யத்துக்கு அதிகாரியாக ஆக்கணும் அப்படிங்கிறத அவர் விரும்பலை இல்லையா? ந மானே ஜானே பர்பி, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இவன் என்ன திறமையற்றவன், அதனால் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் அவர் இவரை வரணும் அப்படின்னு அவர் நினைக்கல இல்லையா? சந்திரகுப்து தான் வரணும்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அவன் திறமையானவனாக இருக்கிறான், இவன் உதவாதவனாக இருக்கிறாங்கிறதுனால அவர் அப்படி நினைக்கிறாரு. ஆனாலும் பி ஜானே பர் பி, இருப்பினும், அப்படி இருந்த போதிலும், வகு கபட் ஏவம் பிரவஞ்சனா துவாரா சாசக் ஹோ ஜாதா ஹே, கபடத்தினாலும் வஞ்சனையினாலும் மூலமாக, துவாரா அதன் மூலமாக சாசகனாக ஆகிவிடுகிறான், ஆட்சியாளனாக ஆகிவிடுகிறான். यही नहीं वह दुर्वसामिनी से विवाह कर लेता है जिसकी उसके प्रति कोई अनुरक्ति नहीं है. அது மட்டுமல்ல, எகினகி, இது மட்டுமல்ல, வகு துருவசாமி சே விவாக கர் லேத்தா ஹே, துருவசாமியை திருமணம் செய்து கொள்கிறான். ஜிஸ்கி, அவளுக்கு இவன் மீது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனாலும் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். रामगुप्त में शासक अथवा पति होने का कोई गुण नहीं है. रामगुप्त में शासक अथवा पति होने के कोई गुण नहीं है. ராமகுப்திட்ட சாசகன், அதாவது ஒரு ராஜ்யத்தை ஆளுபவனா, அரசனாக இருப்பதற்கோ, பதி ஹோனேக்கே, ஒரு நல்ல கணவனாக இருப்பதற்கோ தேவையான கோயி குண் நகிஹே, எந்த குணமும் அவனிடம் இல்லை, எந்த குணங்களும் அவனிடம் இல்லை. வகு விலாசிக, அவன் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தான். உஸ்கா சாரா சமய விலாஸ்மேஹி பீத்துதாகே, அவனுடைய காலம் ஃபுல்லும் இந்த ஆடம்பரத்திலேயே, கேளிக்கைகள்லையே கழியுது. ராஜ்காஜ் சே உஸ்கா கோயி மத்லப் நகி, அந்த ஆட்சியை பற்றி, ராஜ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை, அதை பற்றி அவன் யோசிக்கிறதே இல்லை.
अमात्य शिखर स्वामी के हाथ की वह कठपुतली है. மந்திரியாக இருக்கக்கூடிய சிகர் சுவாமி என்பவருடைய கை பொம்மையாக கட்டுப்புத்திலி, இந்த பொம்மலாட்ட பொம்மைன்னு சொல்லுவோம்ல, கை பொம்மையாக அவர் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறபடி கேட்குறான். वह अपना समय सुंदरियों अथवा हिजड़े, बौने, कुबड़े आदि पुरुषत्व विहीन व्यक्तियों के बीच व्यतीत करता है. ஸோ இது அவன் சாரா சமய தன்னுடைய அப்பனா சமய தன்னுடைய நேரத்தை எல்லாம் சுந்தரியம் அழகிகளோட அல்லது ஹிச்டே பவுனே குபுடே அப்படிங்கிற மாதிரி அந்த அரவாணிகள், அப்புறம் சில ஊனமான சில ஆட்கள், அதுக்கப்புறம் அதை கூனர்கள் அப்படி இப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள், அதோட முழுமையான ஆண்மைத்தன்மை இல்லாத மனிதர்களோட தன்னுடைய பொழுதை கழிக்கிறான். இந்த லைனில் அந்த மீனிங் இருக்கிறனால நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. वह पत्नी के पति प्रति सशंक रहता है. सशक रहता है. शंक எப்பவும் शंकाவோட, அதாவது சந்தேகத்தோடு இருக்கிறா. அவர் उसे एक बंदिनी की स्थिति में रखता है. ஒரு கைதியினை போல, கைதியின் நிலைமையில் அவன் வச்சிருக்கிறான். எப்போவுமே அவளை சந்தேக கண்ணோட பார்க்குறான். அதே மாதிரி அவளை ஒரு கைதி போல் வச்சிருக்கிறான். ஒரு ஆளை கூடவே வச்சு கண்காணிக்கிறதுக்கு வச்சிருக்கிறான். रामगुप्त दिग्विजय के लिए निकलता है, पर साहस नाम की वस्तु का उसमें सर्वथा अभाव है. பெருசாக திக்விஜயத்துக்கு போகிறேன்னு கிளம்பிடுறான் ராமகுப்து. ஆனால் சாகஸ், அவனுக்கு அந்த தைரியமோ சாகசம் அப்படிங்கிற நாம்கி வஸ்து அப்படிங்கிற அந்த பொருள் அவன்கிட்ட சர்வதா அபாவுகே, அவன்கிட்ட இல்லவே இல்லை, எள்ளளவும் இல்லை. இருப்பினும் அவன் பெரிய பந்தாவை பண்ணிட்டு என்ன செய்கிறான், திக்விஜயத்துக்கு புறப்பட்டுறான், பெரிய வீரம் மாதிரி. वह इस बहाने अपने समस्त विरोधियों को हटा देना चाहता है. இதன் மூலமாக இதை சாக்கு வச்சுட்டு இஸ் பஹானே அப்படின்னா திக்விஜயத்து மூலமாக கிளம்பி அவர் தன்னுடைய எல்லா விரோதிகளையும் தன்னை விட்டு நீக்கிறணும், எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாராம். और अपनी इस इच्छा पूर्ति के लिए वह पत्नी ध्रुवसामिनी को शक्राज के पास भेजने में भी संकोच नहीं करता. தன்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக, இச்சா பூர்த்தி ஆசையினை நிறைவேற்றுவதற்காக தன் மனைவியான துருவசாமினியை கூட சக்ராஜுக்கே பாஸ் பேஜினேமே, சக்ராஜிட்ட அனுப்புறதுக்கு சங்கோச்சனைக்கிறதா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை அவனுக்கு, சங்கோச்சமே இல்லை, ரொம்ப தாராளமாக அனுப்புகிறான். சக்ராஜுக்கே लज्जाजनक प्रस्ताव को स्वीकार करता है. और ध्रुवसामिनी जब अपने पति कहलाने वाले पुरुष से इस प्रकार के व्यवहार की बात सुनती है तो वह तिल मिला उठती है, खींचती है. சக்ராஜி தான் இப்படி வெக்கங்கட்ட ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறான் அப்படின்னா அதையும் இவன் என்ன செஞ்சுக்கிறான், ஏற்றுக்கிறான். அந்த அவனோட வெட்கங்கெட்ட ப்ரப்போசலை ஏற்றுக்கிறான். அதனால துருவசாமினி தன்னை கணவன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த ஆம்பளையனுடைய இந்த விவகாரம் நடவடிக்கையை கேள்விப்பட்டு கிபாத் சுன்திக கேள்விப்படுகிறாள். தோவஹ் அப்படி கேள்விப்படும்போது அவள் தில்மிலா உட்டுத்தீக அப்படியே கொதிச்சு எழிஞ்சு போகிறா. அவளுக்கு கோபமாக வருது. கீஜித்தீக திட்டி தீக்கிறா, அப்படி கொதித்து எழுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ध्रुवसामिनी का तो वह इस प्रकार तिरस्कार करता ही है. चंद्रगुप्त को तो वह अपने मार्ग का कांटा मानता है और इसको हटाने के लिए ही दिग्विजय आदि का सारा दिखावा करता है और उसे बलपूर्वक शक शिविर में जाने को बाध्य करता है. ஸோ துருவசாமினியை தான் இந்த மாதிரி திரஸ்கார் அப்படி ரொம்ப அவமானப்படுத்துகிறான் அப்படின்னாலும், அதாவது இக்னோர் பண்ணுறான் அப்படின்னாலும், கொஞ்சம் கூட அவளுக்கு மரியாதை கொடுக்கலனாலும், சந்திரகுப்தா அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வழியில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளாக அவன் நினைக்கிறான். அதனால் அந்த முள்ளை தூக்கி வீசிடணும். இஸ்கோ ஹட்டானே கேலியே ஹி வகு திக்விஜய ஆதிகா சாரா திகாவா கர்த்தா ஹே. அவனை தன்னுடைய பாதையில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளாக நினச்சி அவனை தூக்கி எறியணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே திக்விஜய போன்ற
சாரா திக்காவா இந்த மாதிரியான பந்தாலாம் அவன் காமிச்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உசே பல்பூர்வக்கு ஷக் சிபிர்மே ஜானேக்கோ பாத்திய கர்த்தா ஹை. அவனை கட்டாயப்படுத்தி ஷக்கோட சிபிரத்திற்கு போகிறதுக்கு, சிபிரம்னா அங்கே அவங்க டென்ட்டு போட்டு இருப்பாங்க இல்லையா, அங்கே அந்த போருக்காக இல்லாட்டி போகிற வழியில் பயணம் செய்யும்போது தங்கி இருக்கிறதுக்காக டென்ட்டு போட்டு இருப்பாங்க இல்லையா, கூடாரம் போட்டு, அங்கே போகிறதுக்கு பாத்திய கர்த்தாக கட்டாயப்படுத்தி அவனை வேறு வழி இல்லாமல் செய்ய வைக்கிறான், போக வைக்கிறான். चंद्रगुप्त जब यह सुनता है कि ध्रुवसामिनी को शक शिविर में जाना ही होगा तो वह जाने से इनकार कर देता है, पर उसको आदेश दिया जाता है कि नहीं, यह मेरी आज्ञा है, सामंत कुमारों के साथ जाने के लिए प्रस्तुत हो जाओ. சந்திரகுப்து துருவசாமினி கட்டாயம் போயே ஆகணும் ஷக்கோட சிபிருக்கு அப்படிங்கிறத கேள்விப்படும்போது அவர் சொல்கிறாரு, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு, தடுக்கிறாரு. அப்போது அவனுக்கு ஆணையிடப்படுது, அரசாங்கம் சார்பாக என்ன ஆணையிடுறாங்க, ஆர்டர் போடுறாங்க, இது என்னுடைய ஆணை அப்படின்னு ராமகுப்து சொல்கிறான். சாமந்த் குமாரோं के साथ, ஸோ அந்த மந்திரி குமாரர்களோட நீ அங்கே போவதற்கு தயாராக இரு, பிரஸ்துத் ஹோ ஜாவோ, தயாராகி இருந்து கொள், நீ தயாராக இரு, கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு முடிவு சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. चाटुकार शिखर स्वामी को छोड़कर उसका अपना कोई नहीं है. அவனுக்கு சிக்கரசாமியை தவிர வேறு யாரும் தனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, எல்லாரும் அவனுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க. உஸ்கே துராச்சரணோ கே காரன் சபி உஸ்ஸே கிண்ண ஹே. அவனுடைய துர் ஆச்சரன், தீய நடவடிக்கைகள் காரணமாக, ஒழுக்கம் கெட்டு அவன் நடந்து கொள்வதன் காரணமாக எல்லார்கிட்ட இருந்தும் அவன் வெறுப்பை சம்பாதிச்சிருக்கான், எல்லாருமே அவனை வெறுக்கிறாங்க. जब उसकी कायरता दुष्टता चरम सीमा पर पहुंच जाती है तो उसके राज्य के परम विश्वासी लोग भी उसे विद्रोह कर बैठते हैं. ஒரு நிலைமையில் ஜப், ஒரு பொழுதில், காயர்த்தா அவனுடைய கோழைத்தனம், துஷ்டதா முரட்டுத்தனம், சரம் சீமா பர் பவுஞ்ச் ஜாத்தி ஹை, ஒரு எல்லை மீறி போகும்போது, ஒரு எல்லை கோட்டை தொடும்போது, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பரம் விஸ்வாசி லோக்பி, அந்த ராஜ்யத்தின் மேலே விசுவாசம் வச்சிருக்கக்கூடிய மக்கள், பெருந்தலைவர்கள் கூட இவனை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். உஸ்ரே வித்ரோகு கர் பைட்டே ஹே. வித்ரோகுனா எதிர்த்தல், எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, எதிர்க்க துவங்குகிறார்கள். புரோகித் உசே கௌரவ் சே நஷ்ட், आचरण से पतित एवं कर्मों से राज किल्वशी क्लीव घोषित करता है. ஸோ புரோகித் என்ன சொல்கிறாரு, கௌரவம், கொஞ்சம் கூட கௌரவம் இல்லாதவன், கௌரவத்தை இழந்தவன், மானம் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரன்சே பதித்து, தன்னுடைய நடவடிக்கையினால் ஒழுக்கம் கெட்டவன், ஏவம் கர்மோன்சே ராஜ கிளிவிஷி, அவனுடைய செயல்களால் இந்த ராஜ்யத்திற்கு ராஜ்யத்தின் முன் ஒரு குற்றவாளியாக அவன் இருக்கிறான். அப்புறம் கிளீவ், ஒரு ஆண்மையற்றவன், அதாவது ஒரு வீரமற்றவன், கோழை அப்படின்னு அறிவிக்கிறார். கோஷித் கர்த்தாக அறிவிக்கிறார். சமஸ்த் பரிஷத் கா நிர்ணய ஹோத்தா ஹை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்று கூடுறாங்க, கூடி பேசுகிறாங்க. அப்போ ஒரு முடிவு வருது. पतित और क्लीव रामगुप्त गुप्त साम्राज्य के पवित्र राज सिंहासन पर बैठने का अधिकारी नहीं. ஸோ எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க, பதித் ரொம்ப தரம் தாழ்ந்து போன ஒரு கோழையாக இருக்கக்கூடிய ராமகுப்து குப்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்வதற்கான, பவித்ர சிம்ஹாசன், புனிதமான சிம்மாசனத்தில் அமர்வதற்கான அதிகாரி கிடையாது, அவனுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. रामगुप्त भीतर और बाहर के सब शत्रुओं को एक ही चाल में परास्त करने की बात सोचता है. ராமகுப்த் என்ன நினைக்கிறான், பீத்தர் அவங்க அரண்மனைக்கு உள்ளேயே, ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க, மற்றும் பாகர்கே வெளியில் இருக்கக்கூடிய சப் சத்ருவோங்கோ எல்லா சத்ருக்களையும், அதாவது எதிரிகளையும், ஏகி சால்மே ஒரே தந்திரத்தினால், பராஸ்து கர்ணேகி தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் இருக்கிறான், யோசிக்கிறான், அந்த விஷயத்தை யோசிக்கிறான். இசிலியே சக்ராஜ் கே பாஸ்
துருவ சாமினி के साथ चंद्रगुप्त को भी भेजकर त्राण पाना सकता है. அதனால் சக்கராஜ் கிட்ட துருவசாமினி அனுப்புறதோடு இல்லாமல் சந்திரகுப்தையும் அனுப்பி அவன்கிட்ட இருந்து விடுதலை அடையணும், நிம்மதி அடையணும், பிரச்சனையிலிருந்து விடுவிச்சு த்ரான் பானா நிம்மதி அடையணும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். ராமகுப்த் நாட்டக்கா கல் பாத்திர ஹே, அவன் வில்லன் பாத்திரம் நமக்கு தெரியும். ராமகுப்த் நிதாந்த் புருஷார்த் விஹீன் ஹே, அவன் முற்றிலும் ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்மை இல்லாதவன்னா ஒரு ஆண் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக புத்தியோட எப்படி இருக்கணுமோ அது ஒன்று இம்மி அளவு கூட இல்லை அவனுக்கு. விலாசி ஹோனேக்கே சாத்ஹி உஸ்கி ஸ்வார்த் பாவனா படி பிரபல் ஹே, ரொம்ப கேளிக்கைகளில் ஈடுபாடு இருக்கக்கூடியவன், ஆடம்பரத்தில் ஈடுபாடு உடையவன். அத்துடன் ஸ்வார்த் பாவனா தன்னலம் அப்படிங்கிற உணர்வு படி பிரபல் ஹே, அவனுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது பலமாக இருக்குது, அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிவாதமாக இருக்குது. தனக்கு தன்னலத்தை அவன் யோசிக்கும்போது எந்த ஒரு விஷயமும் அவனை அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் இருக்கிறான். जब ध्रुवसामिनी को शकराज के पास जाने की आज्ञा देता है तब ध्रुवसामिनी अपने स्त्रीत्व की रक्षा करने का अनुनय विनय करती है, परंतु अपने स्वार्थ के कुचक्र में पड़ा रामगुप्त लेश मात्र भी विचलित नहीं होता. துருவசாமினியை சக்கராஜ் கிட்ட இவன் அனுப்புறதுக்காக போகிறதுக்காக ஆணையிடும்போது, ஆக்ஞாதேத்தாக ஆணையிடும்போது துருவசாமினி என்ன செய்கிறா, தன்னுடைய பெண்மையை காப்பாற்றணும், ஸ்திரீத்துவ பெண்மையை காப்பாற்றணும், ரக்ஷா அப்படின்னா பாதுகாப்புக்காக, அனுநய வினய கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறா, பரந்து கெஞ்சி கூத்தாடுறான்னு சொல்கிறோம்ல, ரொம்ப பணிவோட வேண்டி கேட்டுக்கிறா. பரந்து अपने स्वार्थ के कुचक्र में पड़ा ராமகுப்த், ஆனால் தன்னுடைய தன்னலம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்குள்ள, அந்த குச்சக்ரு ஷட்யந்திரு அப்படின்னு சொல்லுவோம், அந்த சதி திட்டத்துக்குள்ள விழுந்து கிடக்கக்கூடிய ராமகுப்து லேஷ் மாத்திரவே இம்மி அளவு கூட எள்ளளவு கூட அவன் விச்சலித்து நகி ஹோத்தா, அசங்கவே இல்லை, அசையவே இல்லை, ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகுப்த் में पुरुषार्थ और पराक्रम का अभाव है, அவனோட புருஷார்த் ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய வீரம், பராக்கிரமம், சாகசம் எதுவுமே அவன்கிட்ட இல்லை, அபாவ் ஹே அது ஆப்சன்ஸாக இருக்குது. सभी ओर से अपराधी और निंदनीय घोषित किए जाने पर रामगुप्त की प्रतिशोध भावना उसे चंद्रगुप्त की हत्या करने को उत्तेजित करती है. சபி ஓர்சே எல்லா தரப்பிலும் இருந்து அபராதி அதாவது குற்றவாளி, நிந்தனீய அவனை நிந்திக்கத்தக்கவன், வெறுக்கத்தக்கவன் அப்படின்னு கோஷித்து டிக்ளேர் பண்ணி வச்சிடுறாங்க இல்லையா. அந்த கூட்டம் சேர்ந்து சபை கூடி பேசிடுறாங்க, டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ராமகுப்துக்கு பிரதிஷோத் அவனுடைய பழிவாங்கும் குணம் அப்படிங்கிறது பாவனா, அந்த குணம் எண்ணம் சந்திரகுப்தை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கு உத்தேஜித்து करती है, கொல்ல தூண்டுகிறது. वह वामगति से चंद्रगुप्त पर प्रहार करने की चेष्टा करता है. அப்படி மெதுவாக பின்னால் ரிவர்ஸில் சந்திரகுப்து பர் பிரஹார் கர்னேக்கி அதாவது அவன் மேலே தாக்குதல் நிகழ்த்துவதற்கு சேஷ்டா கர்த்தா ஹே முயற்சி செய்கிறான். वह अपनी इस दुष्चेष्टा में एक सामंत कुमार द्वारा மார் டாலா ஜாத்தா ஹே. அப்படி அவன் போகும்போது அந்த டைமிங்கில் இன்னொரு சாமந்த் குமார், மந்திரி குமாரன் ஒருவனால் மார் டாலா ஜாத்தா ஹே கொல்லப்படுகிறான். नाटक के प्रतिनायक के रूप में उसके चरित्र में नायक विरोधी समस्त दुर्गुणों का चरम उत्कर्ष प्राप्त है. ஸோ இந்த நாடகத்தில் பிரதிநாயக்க ரூப்மே ஒரு வில்லன்கிற வடிவத்தில் அந்த முறையில் நம்ம பார்த்தோன்னா அவருடைய கேரக்டரில் நாயக் விரோதி, ஒரு நாயகனுக்கு எதிராக செயல்படக்கூடிய சமஸ்து துர்குண் அனைத்து கெட்ட குணங்களும் தீய குணங்களும் சரம் உத்கர்ஷக உச்ச நிலையில் இருக்குது, அப்படி உச்ச கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. वह उच्च आदर्श से हीन है तथा सदैव शिखर स्वामिनी जैसे धूर्त चाटकारों के आश्रय में ही अपनी कार्य सिद्धि के उपाय खोजा करता है.
वह उच्च आदर्श से हीन है. உயர் எண்ணங்கள், ஒரு ஐடியல் மேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து அவனுக்கு கொஞ்சம் கூட அது இல்லை. ஹீனுன்னா இல்லாதவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம், இல்லாதவனாக இருக்கிறான். ததா சதைவ சிக்கர் சுவாமி ஜெய்சே, எப்போவுமே சதைவன எப்போதுமே சிக்கர் சாமி போன்ற தூர்த்து கெட்ட தீயவராக இருக்கக்கூடிய சாட்டுக்காரோக்கே ஆசிரியமேகி, எந்த நேரமும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு முகஸ்துதி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்நேரம் புகழ்ந்து புகழ்ந்து பாடுவாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்காது. தன்னுடைய காரியத்தை இவர் மூலமாக சாதிச்சுக்கிறாங்க, அவனை ஆட்டி படைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட ஆசிரியமேகி ஆதரவுலேயே காரிய சித்திக்கே உபாய, தன்னுடைய காரியத்தை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிற உபாயம், அதற்கான ஐடியாவை தேடிக்கிட்டே இருக்கிறான், உபாயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறான். गुप्त कुल का सिंहासन रामगुप्त अवश्य प्राप्त करता है. गुप्त कुलத்தின் சிம்மாசனத்தை ராமகுப்து பெறதான் செய்கிறான். किंतु ஆனால் குல் பரம்பராகத் விசிஷ்டதாயே உஸ்மே ஏக் பி நஹி ஹே. ஆனால் அந்த குலத்தில் பிறந்த அவனுக்கு அந்த குலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பரம்பரையாக கிடைக்கக்கூடிய விசிஷ்டதாயே சிறப்பு குணங்கள் எதுவுமே அவன்கிட்ட இல்லை. वह अपना अधिकांश समय सुरा सुंदरियों अथवा हिजड़े बौने कुबड़े आदि पुरुषत्व विहीन व्यक्तियों के बीच व्यतीत करता है. இந்த இது ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா. தன்னுடைய அதிக நேரத்தை அவர் எப்போவுமே இந்த சுறா மது ஊற்றி தரக்கூடியவங்க, அப்புறம் அழகிகள், அப்புறம் இந்த மாதிரியான ஆண்மை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களோட அவனுடைய வாழ்க்கை கழியுது, அதிகமான நேரம் கழியுது, व्यतीत करता है கழிக்கிறான். इस प्रकार ध्रुवसामिनी नाटक में रामगुप्त अत्यंत निकृष्ट और पतित चरित्रहीन पात्र है. इस प्रकार இவ்வாறு ध्रुवसामिनी நாடகமே, ध्रुवसामिनी நாடகத்தில் ராமகுப்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அத்தியந்த் நிகுஷ்ட் மிகவும் தாழ்ந்த நிலை மற்றும் அவர் பதித்து அழிவு நிலைக்கு தள்ளப்பட்ட சீரழிந்து போன சரித்திரஹீன் கேரக்டர் லெஸ் ஒரு ஒழுக்கமற்ற ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லா கோபத்தையும் இதில் காமிச்சிட்டார், திட்டி தீர்த்துட்டார் இதை எழுதினவர். இது சபா புக்கில் இருக்கக்கூடிய வியாக்கியான் மாலாவில் இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையாக தான் இருக்குது ஒவ்வொரு வாக்கியங்களும். 1-2 வாக்கியங்கள் தான் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக இருக்குது, தவிர மற்றதெல்லாம் எளிமையாக தான் இருக்குது, புரிகிற வகையில் தான் இருக்குது. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம், தன்யவாத்.